இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஆமா இங்க எல்லாரையும் வண்டி ஏற்றி விட்டுட்டு நான் அங்கதான் வரேன். ஆமா நீ அங்க ஏற்பாடுலாம் கரெக்டா பண்ணி வச்சிட்டியா? இல்ல எல்லா கோரிக்கையும் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு விட்டுணும்ல. திருப்பி நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதுல. இல்ல அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு டீ காபி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கியா? சரி வந்துடுதேன். போலாமா? இல்ல அந்த சேவக்குடியா மாலை கொடுக்கறதுக்கு லேட் பண்ணிட்டான். போறப்ப வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டான். முகூர்த்த நாள் தானே, கொஞ்சம் டிமாண்ட் அதிகமா தான் இருக்கும். போற வழியில வாங்கிக்கலாம். சரி சரி ஆச்சுல நீங்களே கிளம்புங்க. நான் பின்னாடி வந்துடுதேன். உங்க ஆட்டோ வந்து நிக்குது பாருங்க. என்னது புறப்படுறீங்களா? அண்ணே நீ வரலையா? இல்ல கலெக்டரோட மீட்டிங் இருக்குல்ல, அதுவும் ஆய்வறிக்கையை பத்திலாம் பேசுற மீட்டிங் அது. கண்டிப்பா போயே ஆகணும். என்னன்னு? டேய் என்ன இது? வளகாப்பு ஓ முன்னாடி தானே நடக்கணும். நீ தாண்டா நடத்தி வைக்கிறவன். நீ இல்லாம எப்படிரா? திடீர்னு ஏன் இந்த கலெக்டர் மீட்டிங்? எங்க இருந்து வந்து குதிச்சுது? எட்டி பரணி, நெசமாவே இன்னைக்கு கலெக்டர் மீட்டிங் தான். இல்ல ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல நிறைய நம்ம திட்டம்லாம் நிதி ஒதுக்கீடு இல்லாம அப்படியே நிக்குதுலாம். நான் தான் நின்னு பேசினேன் இன்னைக்கு மீட்டிங்ல. அப்பதான் நிதி எல்லாம் ஒதுக்குவாவ. அப்ப எசைக்கு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? நீ வரலன்னா அவ அப்செட் ஆயிடுவால. நான் வரமாட்டேன் நான் சொல்லுதேன். நீங்க போங்க, மீட்டிங் முடிச்சோடனே அப்படியே ஓடி வந்துடுதேன். அது வரைக்கும் எசைக்கிட்ட சொல்லு, அவ புரிஞ்சுக்கிட்டு வரலாம். ஏல அவ பிடிவாதத்தை பத்தி உனக்கு தெரியாதா? நீ வராம அவ கையில வளையல ஏத்தவே விட மாட்டாள. அப்பா அதான் என்ன நேரா வரேன்னு சொல்லிடுச்சுல, அப்புறம் என்ன? வாங்க போலாம். சரி ஆனது ஆகட்டும், கிளம்புங்க. ஆமா கிளம்பியாச்சுல, அங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். குடு.